ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த சித்தர் கோயில் எங்கே இருக்குன்னா, பழனிக்கும் ஒட்டன்சத்திரத்துக்கும் நடுவில் கனகம்பட்டிங்கிற ஊரில் இருக்குது. பழனினாலே நமக்கு முருகன் கோயில் தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனகம்பட்டி சித்தர் கோயிலும் நல்ல பிரபலமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கனகம்பட்டி இந்த சித்தர் கோயில் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது, ஸோ போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடாகவே இருந்துச்சு. இந்த கனகம்பட்டி சித்தரை அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ சத்குரு பழனி சுவாமின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கருடன் கிழங்கு. இந்த கருடன் கிழங்கு நம்ம வாங்கி வாசலில் கெட்டினோம்னா திருஷ்டிலாம் போகும்னு சொல்லுவாங்க. இவங்க தான் கனகம்பட்டி சித்தர். வர 28/2/2026 அன்றைக்கி 12ஆம் ஆண்டு மகா குரு பூஜை நடைபெறுதுன்னு இந்த போஸ்டரில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் கலந்துக்கோங்க. இதுதான் அவங்க வாழ்ந்த வீடு. சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த தான் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலாக கும்பிட்றாங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு இவங்களோட இந்த வாழ்ந்த வீடு இங்கே கும்பிட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த மரத்துக்கீழே பாருங்கள், கல்லால் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சு கும்பிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடுக்கி வச்சு இந்த மாதிரி கும்பிட்றாங்க. இந்த சித்தர் இவங்களோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும். இந்த சித்தர் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்க ஃபோட்டோவை போட்டு ஒரு வசனம் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது படிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சித்தர் வாழ்ந்த வீடு. இங்கே போய் தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெயினான கோயிலுக்கு போகணும். ஸோ இப்போ இங்கே கும்பிட்டுட்டு வந்துடுவோம். கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோடு இருந்தப்போ ஒரு வேப்ப மரத்து கீழே இருந்து தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஞான உபதேசம்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரம். இங்கே தான் சத்குரு பகவான் அமர்ந்து மக்கள் எல்லாருக்குமே ஞான உபதேசம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்தையும் போய் மக்கள் எல்லோரும் வழிபட்டுட்டு தான் மெயினான அந்த கோயில் போகிறாங்க. நிறைய பேருக்கு கனகம்பட்டி சித்தர் கோயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ வர முடியாமல் போயிருக்கும். அவங்களுக்காக ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கேருந்து நேராக போனோம்னா பார்த்திங்கன்னா கனகம்பட்டி சித்தரோட அந்த ஜீவ சமாதி அந்த இடத்த தான் கோயிலாக கும்பிட்றாங்க. ஸோ அங்கே போகலாம். கார் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே 3 நேரமும் அன்னதானம் நடக்கும். காலையில், மத்தியானம், நைட்டு நேரம் எந்த நாள் வந்தாலுமே இங்கே 3 நேரமும் அன்னதானம் நடக்கும். ஸோ வர்றவங்க இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வர்றவங்க அவங்களால முடிஞ்ச அளவு நன்கொடை இங்கே கொடுக்கலாம். இங்கே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கி வந்திருக்கோம். சாயந்தரம் 6 மணி பூஜைக்கு கலந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அங்கே 6 மணி பூஜை நடந்துகிட்ருக்கு. முடிஞ்சால் ஃபுல் வீடியோ எடுக்க பார்க்குறேன்.
திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடைபெற அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து காணிக்கையாக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த சித்தருக்கு வந்து அரிசி பேகு, அதாவது 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசி பேக் வந்து இந்த மாதிரி காணிக்கையாக கொடுக்குறாங்க. அங்கே வச்சு கும்பிட்டுட்டு அந்த பேகை இங்கே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.